Tamil Skit 9 and 10. Immerse yourself in the captivating Tamil skit about Don Bosco. Through dialogue and drama, they will unfold a tale that reflects the Salesian heritage. 1815 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 16ஆம் நாள் புனித ஜான் போஸ்கோ இத்தாலி நாட்டில் பிரான்சிஸ் போஸ்கோ, மார்கரெட் ஒக்கியானா ஆகிய தம்பதியருக்கு இளைய மகனாக பிறந்தார். அன்புள்ளம் கொண்டவராய், ஆறுதல் தரும் புனிதராய், இளைஞர்களின் நல்லாயனாய், ஈகை பண்பில் சிறந்தவராய், உண்மை தொண்டு புரிந்தவராய், ஊக்கம் தரும் வல்லவராய், எங்கள் எண்ணமெல்லாம் நிறைந்தவராய், ஏழைகளின் தலைவராய், ஐக்கிய உணர்வை ஊட்டியவராய், 9 வயதில் கனவு கண்டவராய், ஓய்வில்லாமல் உழைத்தவராய், ஔதசியமாய் திகழ்ந்தவர். இத்தகைய சிறப்புகளை உடைய புனித ஜான் போஸ்கோ தனது 9ஆம் வயதில் ஒரு உணர்ச்சி மிகுந்த கனவை காண்கிறார். இன்று நாம் நம் புனிதரின் கனவினை சிறு நாடகம் வாயிலாக காண இருக்கிறோம். ஏன் இந்த நாடகத்தை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறோம் என்றால், புனிதரான தொன் போஸ்கோ 9 வயதில் கண்ட கனவின் 200வது வருடம் இந்த வருடம். ஒரு விசுவாசம் நிறைந்த குடும்பத்தில் பிறந்தார் நம் தந்தை தொன் போஸ்கோ. அவரது தந்தை பிரான்சிஸ் போஸ்கோ ஒரு விவசாயி. தாய் மம்மா மார்கரெட் தனது வீட்டிற்கு தேவையான பணிகளை ஆர்வமுடன் செய்து கொண்டிருந்தார். அவருடைய சகோதரர்கள் ஜோசப் மற்றும் ஆண்டனி. தந்தை புனித தொன் போஸ்கோவின் குடும்பம் மிகவும் பக்தி நிறைந்த குடும்பம். இரவு உறங்குவதற்கு முன் தினமும் ஜெபத்தை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அன்றொரு நாள் இரவு வேளையில் குடும்ப ஜெபங்களை முடித்து உறங்கச் செல்கிறார் நம் தந்தை தொன் போஸ்கோ. வீட்டில் ஜான் போஸ்கோ உறங்கிக் கொண்டிருக்கிறார். ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு கனவினை காண்கிறார் நம் புனிதர் ஜான் போஸ்கோ. அவர் வீட்டிற்கு அருகில் திறந்த வெளியில் 2 தரப்பு குழந்தைகள் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். இறைவனுக்கு எதிரான தீய வார்த்தைகளை சொல்லி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கிறார்கள். இதனை பார்த்து கொண்டிருந்த நம் தந்தை ஜான் போஸ்கோ மிகவும் கோபமடைந்து அவர்களை அடிப்பதற்காக கைகளை ஓங்குகிறார். அப்போது பனிக்கட்டி போன்ற தூய வெண்ணிற ஆடையை அணிந்த ஒரு அழகிய மனிதன் தோன்றுகிறார். அவருடைய முகம் சூரியனைப் போல ஒளி வீசுகிறது. அவர் ஜான் போஸ்கோ பெயரை சொல்லி அழைத்து, இவர்களை அடித்து திருத்துவது நல்லதல்ல, இவர்களை அன்பாலும் சாந்த குணத்தாலும் உன் நண்பர்களாக்க வேண்டும். இனி நீ இவர்களோடு இருந்து பாவத்தின் அருவருப்பை பற்றியும் புண்ணியத்தின் அழகை பற்றியும் கூறி இவர்களுக்கு தலைவனாக இரு என்றார். விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகள் அனைவரும் ஓடி வந்து அந்த அழகிய மனிதரை சூழ்ந்து கொள்கிறார்கள். அப்பொழுது தொன் போஸ்கோ, என்னால் செய்ய முடியாத செயலை செய்ய ஆணையிடும் நீ யார் என்றார். உன்னால் செய்ய முடியாததென்று தோன்றுகின்ற செயல்களை நீ கீழ்ப்படிதலினாலும் ஞான உதவினாலும் செய்ய வல்லவனாவாய். நான் எப்படி ஞானத்தை கற்றுக்கொள்வது? நான் உனக்கு ஒரு ஆசிரியை கொடுப்பேன். அவளின் உதவியால் நீ அனைத்தையும் கற்று அவளின்றி எந்த ஞானமும் ஞானம் ஆகாது என்பதை அறிந்து கொள்வாய். இப்படி பேசும் நீ யார்? ஒவ்வொரு நாளும் நீ 3 வேளையிலும் வணங்கி வரும் கன்னிகையின் மகன்தான் நான். அறிமுகம் இல்லாதவரோடு பேசக்கூடாது என்று என் தாய் சொல்லியிருக்கிறார்கள். ஆதலால் நீ யார்? உமது பெயர் என்ன?
என் பெயரை உன் தாயிடம் கேள். அப்பொழுது வெண்ணிற ஆடை அணிந்த அம்மனிதர் கூறிய அக்கன்னிகை போஸ்கோவிற்கு தோன்றி அவரது கைகளை இறுக பிடித்து கொண்டு, இப்போது கவனித்து பார். போஸ்கோ திரும்பி பார்க்கிறார். அங்கிருந்த பிள்ளைகள் ஒருவரையும் காணவில்லை. இவர்களுக்கு பதிலாக ஆடுகளும் மாடுகளும் நாய்களும் பூனைகளும் கரடிகளும் இன்னும் பல காட்டு விலங்குகளும் கூடியிருந்தது. அப்பொழுது அந்த கன்னிகை போஸ்கோவிடம், இதோ உனக்கு கொடுக்கப்படும் வேலை. நீ தாழ்ச்சியுள்ள மன உறுதி உள்ளவனாக வேண்டும். இவ்விலங்குகளுக்கு இப்பொழுது நிகழ்வதை நீயும் ஒரு நாள் என் மக்களுக்கு செய்ய வேண்டும். போஸ்கோ கவனத்துடன் பார்த்து கொண்டிருந்த நொடியில் அக்காட்டு விலங்குகள் எல்லாம் திடீரென மறைந்து போய் அவைகளுக்கு பதிலாக அழகிய ஆட்டுக்குட்டிகள் தோன்றி மரியாளையும் அழகிய மனிதனையும் சுற்றி வந்தது. அப்பொழுது போஸ்கோ இவற்றிற்கு எல்லாம் பொருள் புரியாத காரணத்தினால் அழ ஆரம்பித்தார். அப்பொழுது மரியாள் அன்புடன் தமது கரத்தை போஸ்கோவின் தலை மீது வைத்து, தம்பி, அழாதே. இவைகளுக்கெல்லாம் பொருள் பின்னர் அறிந்து கொள்வாய். அந்நேரத்தில் ஒரு பெரிய ஓசை கேட்க போஸ்கோ திடுக்கென விழித்து கொண்டார். அன்பிற்குரியவர்களே, உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு கனவு இருக்கும். சில குழந்தைகளுக்கு மருத்துவராக வேண்டும் என்றும், சிலருக்கு பொறியியலாளர் ஆக வேண்டும் என்றும், சிலருக்கு ஆசிரியராக வேண்டும் என்றும், சிலருக்கு தொழிலதிபராக வேண்டும் என்ற கனவு இருக்கும். இந்த கனவுகளை நினைவாக்குவதுதான் தொன்போஸ்கோவின் கனவாகும். அதை அவர் எப்படி நினைவாக்குகிறார் என்றால் அன்பை கொடுத்துதான். நாம் நாடகத்தில் பார்த்தது போல தொன்போஸ்கோ அடிக்காமல் அன்பை வைத்துதான் இந்த கனவினை நினைவாக்குகிறார். எனவே தொன்போஸ்கோ கற்றுத்தருவது போல அன்பை பிறருக்கு நாம் வழங்குவோம். குழந்தைகளுக்கு அன்பை வழங்கும் போது அவர்களுடைய கனவுகள் நிறைவேறும். அதன் வாயிலாக தொன்போஸ்கோவின் கனவும் நிறைவேறும். இளைஞனீ, அது போதும் எனக்கு உன்னை அன்பு செய்திட. இறைவனின் அன்பை உலகிற்கு காட்டிட தந்தை போஸ்கோ மந்திரம். போஸ்கோ என்னும் நாமம் போக்கிடும் இளைஞரின் சோகம், விதைத்திடும் விடுதலை தாகம், நம்மில் என்றும் தந்திடும் வேகம். போஸ்கோ என்னும் நாமம் போக்கிடும் இளைஞரின் சோகம், விதைத்திடும் விடுதலை தாகம், நம்மில் என்றும் தந்திடும் வேகம். இளைஞனீ, அது போதும் எனக்கு உன்னை அன்பு செய்திட. இறைவனின் அன்பை உலகிற்கு காட்டிட தந்தை போஸ்கோ மந்திரம். என்னடா அவன்